இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேம் சேஞ்சர் ஒரு ட்ரைலர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வயிறு முட்டை 10 கவலம் சாப்பிடுற யானை ஒரே ஒரு கவலத்தை வேண்டான்னு விட்டுட்டா பெருசா அதுக்கு எந்த நஷ்டமும் வராது. ஆனா அது லட்சக்கணக்கான எறும்புகளுக்கு ஆகாரம். நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் அந்த ஒரு கவலம் மட்டும்தான். பசி வந்துருச்சான், ஒரு கவலம் சோறு கேட்கிறாருப்பா. எங்கள் கட்சி சாதிப்பதற்குத்தான். யார் போலீஸ்? அவர் மட்டும் இருக்கு. ஆமா, நான் டபுள் சைடு சத்தியம். ஆல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். பாடி மட்டும் தான் சைடுல என்ன போகும். இல்லையே. கெச்சக் கெச்சக். யாராவது உங்க பொண்டாட்டியை கொஞ்சம் செகண்ட் உத்து உத்து பார்த்தா நீங்க விட்டுவீங்களா சார்? அவளை ஒரு செகண்டுக்கு மேல பார்க்க சகிக்காதியா? ஆமா சார். உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஒரு நல்லது நடக்கணும்னா வருஷக்கணக்கா காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஓ, ஒத்துக்கோ மாமா. அது யாரு? என்ன ராம் சரண் இருக்காரு? டபுள் கிங் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இறைவன் மீது ஆணையாக உறுதியேற்கிறேன். என்ன இவரே ஒரு கெட்டப்ல இருக்காரு? தெரியல. எத்தனை பேரு தெரியல, எனக்கு தெரிஞ்சு பிளாஷ்பேக் எல்லாம் கலந்து வரும்னு நினைக்கிறேன். அஞ்சலி செத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையே. நீ 5 வருஷம் மட்டும்தான் மினிஸ்டர். ஆயுசுக்கு நான் ஐஏஎஸ். ஓ, புரியுதுடா? புரியுதுல? எழுதி கொடுறா. தாவா டேய், சாருக்கு சாரு டாக்குடா. என்ன பண்றான்டா அவன்? Unpredictable. ஓ சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் இது பழைய அதே டைப்பில் ஒரு கதை மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏதோ புதுசாக எதுவும் எனக்கு என்னமோ பட்ட மாதிரி தெரில. அதே கதையாக தான் இருக்குமோ? சங்கர் திரும்பியும் அடுத்த இதுக்கு இந்தியன் 2க்கு ஈடாக இது வந்துடும் எனக்கு ஒரு டவுட் வருது. டக்குன்னு பார்க்கும்போது இது பண்ண முடியுது. அப்பா அது ஃபிளாஷ்பேக் மாதிரி தெரியுது. ஆமாம், கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஒரு பக்கம் பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா ஃபிளாஷ்பேக் அந்த அஞ்சலி அந்த கேரக்டர் பார்க்கும்போது அப்படி இருக்கு. அது இங்க வந்து 2 பசங்க இருக்காங்களோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தெரியல, அது என்னன்னு தெரியல. என்ன கொஞ்சம் இதாதான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நார்மலான எனக்கு தெரிஞ்சு படம் பார்க்கும் போது ஈஸியா கதை புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது மாதிரி போயிருமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கதை எனக்கு தெரிஞ்சு வெயிட்டா இருக்காதோ அப்படின்னு தோணுது. மேபி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல சங்கர். பாட்டுலாம் பாக்குறதுக்கு நல்லா பயங்கரமா தான். அது குறையே சொல்ல முடியாது. சங்கர் அவங்க அதான் அந்த விஷுவல் வந்து அவன் எந்த குறையும் சொல்லிட முடியாது. அதே மாதிரி இதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிராபேக்கா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எஸ் சூர்யா கண்டிப்பாக அவரோட கேரக்டரை வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அது என்னை பார்த்தா அந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது. அவரை தனியாக தெரிவார்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஆனால் இது படமாக எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு நான் தப்பாக கூட சொல்லலாம். படம் வந்து பயங்கர ஹிட்டாக கூட ஆகலாம், நம்மளுக்கு தெரியாது. பார்க்கும்போது ட்ரெய்லர் அப்படி இருந்துச்சு. ஆமாம், பார்க்கலாம் எப்படி தெரியுது அப்படின்னு. ஆமாம், ஓகே. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்